வேறு ஜனாதிபதியாக இருந்தது கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். எந்த ஒரு மாற்றத்தை உணர்கிறேன். ஜனாதிபதி அவர்களோட முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற என்று ஆழங்களாக அறிவித்துக் கொண்டேன். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் எங்களுடைய நாட்டில் நடக்கிற ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி தான் இந்த காணொளி. எல்லாருக்குமே தெரியும், இலங்கை திருநாளுடைய புதிய ஜனாதிபதி 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து பதவியேற்ற நாளில் இருந்து பல்வேறுபட்ட அதிரடியான சம்பவங்கள் வந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள், ஊழல் செய்த அரசியல்வாதிகள் யாருமே வந்து தப்பி ஓடக்கூடாது என்பதற்காக கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வந்து பலத்த பாதுகாப்புகள் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல் வந்து பாவித்த வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர்கள் மேல் வந்து பாவித்த இருந்த வீடுகள் வெகு விரைவில் வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. பெண் பிரதமராக வந்து பதவியேற்ற கிருணிகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிவிப்பு ஒன்றை விட்டிருக்கார். பாடசாலைகளுக்கு வந்து நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் யாரையுமே வந்து ஒரு விருந்தாளிகளாக வந்து அழைக்கக்கூடாது என்ற ஒரு கடுமையான ஒரு சட்டம் ஒன்று இன்றைய நாளில் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் வேதநாயகம் என்பவர் வந்து இன்றைய நாளில் நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் கூறிய விடயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே வந்து அரசு அதிபராக வந்து இருந்த காலங்களில் ஒரு நேர்மையாக அவரை வந்து வேலை செய்ய விடாமல் எங்களுடைய அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் வந்து தடுத்ததனால அவர் வந்து வேலையில் இருந்து தான் போறேன் என்று சொல்லி போயிருந்தார். ஆனாலும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு ஆள், ஒழுங்காக இருக்கிற ஒரு ஆள் என்ற வழியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றகுமார திசாநாயக்கர் வந்து அவரை அழைச்சி நீங்கள் வடக்கு மாநிலனுடைய ஆளுநராக செயற்படுங்கள் என்று அவருக்கான அந்த பதவியை வந்து கொடுத்துருக்கார். இந்த ரீதியில் வந்து புதிய ஆளுநர் சொன்ன ஒரு விடயம், எந்த ஜனாதிபதியாக யார் வந்து கேட்டிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன், அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து கேட்டபடியாக மட்டும்தான் இந்த பதவியை வந்து நான் வகிக்கிறேன் என்ற மாதிரியும் இன்றைய நாளில் சொல்லியிருந்தார். ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கட்டியெழுப்ப அன்றகுமார திசாநாயக்கர் வந்து முழு மூச்சாக வந்து செயற்படுகின்றார். அவரோடு சேர்ந்து நாங்களும் செயற்படுவோம் என்றதை வந்து உறுதியான ஒரு விடயத்தை வந்து இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த பதவியேற்ற விடயம், அவர் கூறின விடயத்தை வந்து பின்னால் வந்து இணைக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. கொஞ்சம் வணக்கம். இன்று ஆழங்களாக அறிவித்துக் கொண்டேன். தகவல் அறிவித்த ஜனாதிபதி நான் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஜனாதிபதியாக இருந்தது கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். எந்த ஒரு மாற்றத்தை உணர்கிறேன். ஜனாதிபதி அவர்களோட முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை 100% அடைவதற்கு நாங்கள் நினைப்போம். அவர்களுடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம். ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்தது நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் வந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அதேமாதிரி ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுபட நாங்கள் கூறின ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறி